Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா Nifty and Bank Niftyயோட analysis பார்க்கலாங்க. This is for June 18th கான analysis. So நாளைக்கு உண்டான analysis தான். So market profile base பண்ணி தான் நம்ம சேனல்ல வந்து each and everyday analysis வந்து live trading ஆ இருக்கட்டும் morning 10:30 liveல பண்றோம். Along with that index or stock analysis பாத்தீங்கன்னா எல்லாமே based on market profile. So market profile ல வந்து interested ஆ இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். யாரெல்லாம் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு please do share. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நிறைய பேருக்கு they are not aware. So இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் என்னன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. So இது வந்து full of data collections, data findings, எந்த இடத்துல buying extreme வரும், எந்த இடத்துல selling extreme வரும், selling on top, buying at bottom. So இந்த மாதிரி concepts எல்லாமே datas ஓட நம்ம பண்ணும்போது much more confidence in trading வந்து நம்மளுக்கு develop ஆகும். So அதனால யாருக்கெல்லாம் வந்து இது தெரியணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் share பண்ணுங்க and kindly do like, share and subscribe my channel if you really like my analysis. So எனக்கு வந்து நல்ல ஒரு feedbacks-உம் consistent-ஆ ஒரு சில பேர்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு and thank you so much for the consistent feedbacks. So coming back to Nifty and Bank Nifty நான் வந்து weekly-ல வச்சிருக்கேங்க. So starting with the weekly closure அதுல இருந்து நம்ம பார்த்துடலாம். So போன வீக் பாத்தீங்கன்னா Nifty வந்து ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டா தான் இருந்தது. நம்ம வந்து each and every day அதாவது each and every day ஒரு 5 days-உம் நம்ம வந்து பார்த்தோம். ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ள தான் இருந்தது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடிலி டெய்லி வந்து லைவ் செஷன் வரவங்களுக்கு தெரியும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி நம்ம பிஓசி எல்லாமே ஸ்லோவா ஷிஃப்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த லெவல்ஸ் எல்லாமே கன்சிஸ்டண்டா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட்டா தான் போன வாரம் வந்து கிரியேட் ஆனது. ரைட் ஃப்ரம் பாத்தீங்கன்னா 23,500 வரையும் தான் பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. லோயர் சைட்ல பாத்தீங்கன்னா 23,150. ஸோ 150ல இருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ்குள்ள தான் போன வாரத்தோட நிஃப்டியோட பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் நிஃப்டியோட க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் அட் தி ஹை. ஸோ வீக்லி க்ளோசிங் பாத்தீங்கன்னா ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டாப்ல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. பட் பேலன்ஸ்டு மார்க்கெட்ல வந்து ஒரு டாப் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து லாஸ்ட் வீக் பேலன்ஸ் மார்க்கெட் கிரியேட் பண்ணிருக்காங்க. அகெயின் பாத்தீங்கன்னா வீக்லி க்ளோசிங்கும் டாப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வீக்லியில கிளீனா தெரியுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் டைலும் வீக்லிலேயே அவங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் வை நிஃப்டி இஸ் நாட் கோயிங் அபவ் திஸ் லெவல் ஆஃப் 23,500. ஸோ 23,500க்கு மேல நிஃப்டியால ஏன் போன வாரம் போக முடியலன்னா பிகாஸ் இட் வாஸ் அ செல்லிங் டைல். செல்லிங் டைல் வந்து சின்னதா இருந்தாலும் வீக்லில கிரியேட் பண்ற ஒரு செல்லிங் டைல் பாத்தீங்கன்னா மச் மோர் ஸ்ட்ரென்த். அதை வந்து ஒரே சான்ஸ்ல வந்து யாராலையும் பிரேக் பண்ண முடியாது. நீட் சம் பையிங் ப்ரெஷர். அதாவது இந்த லெவலை பிரேக் பண்றதுக்கு ஒரு ஹெவி பையிங் ப்ரெஷர் வேணும். ஆனா லாஸ்ட் வீக் நிஃப்டில என்ன நடந்ததுன்றது நம்மளுக்கு தெரியும். பிகாஸ் எக்ஸாஷன் ஃபீல் பண்ணாங்க. அது ஏர்லியர் வீடியோஸ்லயே நம்ம வந்து நல்லாவே டிஸ்கஸ் பண்ணோம். லைவ் ட்ரேடிங்லயும் நம்ம வந்து அழகா எக்ஸாம்பிளோட பார்த்திருந்தோம். பிகாஸ் நிஃப்டில வந்து ஒரு எக்ஸாஷன் பையிங்ல ஃபேஸ் பண்ணதுனால அவங்களால இந்த லெவலை பிரேக் பண்ணி இந்த செல்லிங் டைல அப்சர்வ் பண்ண முடியல. தட் இஸ் வை நிஃப்டி இஸ் ஆல்மோஸ்ட் கன்சாலிடேட்டிங் பிட்வீன் 23,150 to 23,500. ஸோ பாத்தீங்கன்னா இன்னியோட அதாவது 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடலாம். டெய்லி பேசிஸ்ல வந்து ஸோ வீக்லியில நம்ம பார்த்துட்டோம் 23,500 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் அப்படின்னு. இந்த லெவலுக்கு மேலேயும் நம்மளுக்கு எதனால நிஃப்டி போக முடியலன்றது டெய்லி பேசிஸ்ல தெரியும். பிகாஸ் we do have a very big selling single print. that is why நிஃப்டியால அந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு பேலன்ஸ் மார்க்கெட் கிரியேட் பண்ணிருக்காங்க 5 டேஸா. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்க ஒரு எக்ஸாஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா அந்த பையிங் ப்ரெஷர் இங்கே இந்த மார்க்கெட் நல்லா டவுன் ஆகி பி ஷேப் ப்ரொஃபைல் போட்டுட்டு மார்க்கெட் நல்லா டவுன் ஆயிருக்கு. பட் இங்கெல்லாம் உங்க பையிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சு மார்க்கெட்டை நல்லாவே ரைஸ் பண்ணவங்க இந்த இடத்துல ஸ்டாப் ஆக்ஷன் நடந்திருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி த ஸ்டாப் ஆக்ஷன் அட் திஸ் பாயிண்ட். இந்த இடத்துல தான் அவங்க ஸ்டாப் ஆக்ஷன் நடந்திருக்கு அண்ட் பேலன்ஸ் ரேஞ்ச்குள்ள கொண்டு வந்துட்டாங்க மார்க்கெட்டை பிட்வீன் 150 to 300 because we know that 150 to 500 because we know that we do have a very big selling single print. டெய்லியில நம்மளுக்கு தெரியுது. எவிடென்ட்டா வீக்லியில வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே க்ளோசிங்லயும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க. அதனாலதான் மார்க்கெட் இன்னைக்கு போக முடியல. அதால ஸோ அகெயின் வந்து இன்னியோட டெய்லி அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ கன்சிஸ்டண்டா பாத்தீங்கன்னா பிஓசியை வந்து கீப் ஆன் ஷிஃப்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அகெயின் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் எவ்ரி டேஸ் கீப் ஆன் ரைசிங். ஆனா வந்து மார்க்கெட்டோட க்ளோசிங்கும் சப்போர்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. வேறஸ் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரே ரேஞ்ச்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கு. தட் இஸ் 23,450 to 23,500.
ஸோ இதுவும் நம்ம வந்து லைவ்ல நல்லாவே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எந்த அளவுக்கு சப்போர்ட்டை வந்து அவங்க மூவ் பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம லைவ்ல பார்த்துருந்தோம். அதாவது ஒரு பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 200ல இருந்த சப்போர்ட் வந்து ஸ்லோலி இட் இஸ் மூவிங் டு 300. தென் வாட் ஹேப்பன், 350 சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஆல்சோ 350 இஸ் ஆக்டிங் அஸ் அ சப்போர்ட். அண்ட் தென் நவ் வாட் ஹேப்பன்ஸ், இப்போ வந்து 400 அபோவே அவங்க சஸ்டெயின் ஆயிட்டாங்க. விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் வாட்ச் லிஸ்ட், அதாவது நெக்ஸ்ட் செக் பாயிண்ட், நம்ம எவ்ரிடே வந்து செக் பாயிண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கீப் ஆன் வி ஆர் டூயிங் இட். ஸோ நிஃப்டியா இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நம்மளோட செக் பாயிண்ட் அப்படின்றது வந்து ஒரு இமீடியட் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸை வந்து நம்ம வச்சிருக்கோம். அந்த மாதிரி பிஓசியோட ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 400, 350 to 400. Again that will be the check point for the next upcoming days for Nifty. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 23,350 to 23,400. ஸோ இதுதான் என்னோட ரீசன்ட் செக் பாயிண்ட் ஃபார் நிஃப்டி. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங்கும் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் லைவ்ல. என்னன்னா எவ்ரிடே அவங்க வந்து பிஓசிக்கு கீழே தான் க்ளோசிங் வைக்கிறாங்க. இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து கரண்ட் டேவோட, அதாவது பிஓசிக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆல்சோ வாட் ஹேப்பன்ஸ், பிஓசிக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரியார் டேஸும் பாருங்க உங்களுக்கு வந்து பிஓசிக்கு கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இன்ட்ராடேல வந்து எவ்ரிடே பிஓசிக்கு கீழே க்ளோசிங் வச்சவங்க, வெரஸ் ஆன் த லாஸ்ட் ஒர்க்கிங் டே நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், பிஓசிக்கு மேலே வந்து க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் பிஓசிக்கு மேலே ஃபர்ஸ்ட் அவங்க மார்க்கெட்டோட பிஹேவியர், அதாவது 4 நாள் கேரி பண்ண ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஓசிக்கு மேலே க்ளோசிங் ஆயிருக்கு, தட் டூ வீக்லி க்ளோசிங் அட் த டாப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஓசி க்ளோசிங் அபவ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் செக் பாயிண்டா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா பிஓசியை வந்து அவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து பிஓசி க்ளோசிங் அபவ் தான் வந்து நெக்ஸ்ட் இமீடியட் செக் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ரி டே ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து அவங்க ஃபார்ம் பண்றாங்க. செல்லிங் டைல், சாரி, எவ்ரிடே ஒரு ஸ்மால் செல்லிங் டைல் ஃபார்ம் பண்றாங்க. அகெயின் வந்து ஒரு ஸ்மால் செல்லிங் டைல் பி ஷேப் ப்ரொஃபைல் கூட ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து லாஸ்ட், அதாவது லேட் ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு செல்லிங் டைல் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிஃப்டி வந்து லாஸ்ட் டைம், அதாவது நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு புரியும் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ லாஸ்டா வந்து நிஃப்டி ட்ரை டு கோ அபவ் திஸ் லெவல். ஸோ 23,470க்கு மேலே போனாலும் அங்கேயும் ரிஜெக்ஷன் வாங்கியிருக்கு. வை? பிகாஸ் வி நோ தட் ரெஸ்பான்சிவ் sellers are active in the zone of 23,450 to 23,500. ஸோ ரெஸ்பான்சிவ் sellers வந்து they are keep on shifting, அதாவது ஃபர்ஸ்ட் இங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்தது. பட் ரெஸ்பான்சிவ் sellers are still active than the responsive buyers. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்ரி டே செல்லிங் டைல் வந்து ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நிஃப்டி பிஓசி க்ளோசிங் இருந்தாலுமே இந்த ஒரு செல்லிங் டைல் வந்து இட்ஸ் அ திங் டு டிசைட். ஏன்னா இங்க செல்லிங் டைல் வைக்காம அவங்க வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, ஐ மீன் அவங்க வந்து பிஓசியை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் அ குட் திங் டு கன்சிடர். பட் அகெயின் வந்து லாஸ்டா ஒரு அவங்க ட்ரை பண்ணாலும் அந்த இடத்த அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அகெயின் they got some rejection because of responsive sellers, so because of selling tail. so இந்த selling tail இருக்கிறதுனால again market வந்து இந்த POCக்கு மேல closing இருந்தாலும் that will not give much level of confidence. so எப்பவுமே ஒரு என்னன்னா ஒரு low confidence high confidence இந்த மாதிரி ரெண்டு வகையா வந்து பிரிப்பாங்க trades. so high confidence trades எல்லாமே வந்து நல்ல ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் எல்லாமே கரெக்டா அந்த இடத்தோட மேட்ச் ஆகும். அதாவது நம்ம வந்து support and resistance சொல்ற, but logic behind it that gives a high level of confidence. but whereas here logic வந்து நம்மளுக்கு வந்து high level of confidence இருந்திருக்கலாம். எப்பனா பிஓசிக்கு மேல க்ளோசிங், வீக்லி க்ளோசிங் ஆன் டாப், இதெல்லாமே ஹை கான்ஃபிடன்ஸா கிரியேட் ஆயிருக்கும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் இந்த செல்லிங் டைல் மட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கிவிங் அ லோயர் கான்ஃபிடன்ஸ், ஸோ தட் நிஃப்டி மே ஆர் மே நாட் கோ அப்சைட் அப்படின்றது. ஏன்னா இந்த ஒரு செல்லிங் டைல் அவங்க ரிஜெக்ஷன் வந்து லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல அவங்க ட்ரை பண்ணி வாங்கினதுனால அகெயின் திஸ் வில் பி த hindrance. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்வெர்ட் ஆகுது. திருப்பியும் அவங்க அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் ரெஸ்பான்சிவ் sellers are very active at the level of 23,500. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அப்சைட் வந்து நம்மளுக்கு 23,500க்கு மேல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரைஸோட அக்செப்டன்ஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிரைஸ் ஷுட் ஸ்டே ஆர் சஸ்டெயின் above this level of 23,500. then
23 இங்க உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன இடம் வந்து POC ல இருந்து இருக்குன்னா that is 23,400 ல இருந்து இருக்கு 450 ல இருந்து இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸே உங்களுக்கு 23,500 that is 50 பாயிண்ட்ல உங்களுக்கு இருக்கும். அதுக்கு மேல வந்து பிரைஸ் சஸ்டெயின் ஆக தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா மார்க்கெட் will go. and again 4 ஹவர்ஸ்ல வீக்லிலயும் பாத்தீங்கன்னா so இந்த 4 ஹவர்ஸ்ல இந்த செல்லிங் டைல் வந்து till 900 உங்களுக்கு வந்து இருக்கு 850 வரையும் இருக்கு. so 850 வரையும் எங்க வேணா ரெஸ்பான்சிவ் sellers are very active. we don't know where they are actually, but again வந்து 500 க்கு மேல slow and steady price accept ஆக price will stay here. so எல்லாமே based on acceptance தாங்க above 23,500. if at all POC above market continue ஆச்சுனா, POC க்கு below market continue ஆச்சு அப்படின்னா we very well know that 23,400 தான் first level of support act ஆகும் for nifty. ஏன்னா நம்மளுக்கு வந்து recent timesல அதுவும் ஒரு level of support அவங்க consider பண்ணியிருந்தாங்க. so 23,400 next பாத்தீங்கன்னா again 23,350. ஏன்னா 350ன்ற zone வந்து we know that நல்ல ஒரு support zone. and earlier நம்ம வந்து நிறைய வாட்டி discuss பண்ணிருக்கோம். POC creation அந்த இடத்துல இருக்கு along with the prior day closing அது resist ஆகி நின்னு இருக்கு. so again வந்து ஒரு நல்ல support ஆவும் act ஆன zone. so support plus resistance வந்து 350 levels and 350 also broken அப்படின்னா 300 வந்து பாத்தீங்கன்னா ஒரு buying tail வச்சு மார்க்கெட்டை வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க next 2 daysக்கு வந்து ரைஸ் பண்ணிருக்காங்க. so next 2 daysக்கு ரைஸ் பண்ண இந்த ஒரு லெவல் வந்து அவங்க திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது பவர்ஃபுல்லான பையர்ஸா இருக்கலாம். again இங்க பவர்ஃபுல் பையர்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா this will be the perfect level. so very best level for nifty to watch அப்படின்னா இந்த லெவல் நம்ம ஆல்ரெடி வந்து லைவ்ல நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த லெவல் வரும்போது 2 days வந்து மல்டிபிள் டைம்ஸ் அவங்க சப்போர்ட் எடுத்ததும் இல்லாம ஒன் ஆஃப் த டே வந்து POC ஃபார்ம் பண்ண லெவலும் பாத்தீங்கன்னா 23,200. ஸோ இந்த லெவலை வந்து அவங்க வந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நல்லா மேல கொண்டு போயிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இங்க இருந்த பையர்ஸ் வந்து ஆக்டிவா இருந்ததுனால தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வந்து அவங்க சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இங்க இருந்த பையர்ஸ் வந்து they keep on shifting here and here. again we need to recheck if the price comes down. இந்த இடத்துல வந்து திருப்பியும் buyers இருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். so 23,200 on the downside for nifty to take support. அது வந்து நம்ம செக் பண்ணலாம். so this will be the upside and downside target for support and resistance for nifty. so moving on to bank nifty, again வந்து bank niftyயும் பாத்தீங்கன்னா ஒரு exhaustionல தாங்க இருக்கு. so complete exhaustionல தான் இருக்கு. ஒரு buying strength வந்து பெருசா இல்ல, நல்லாவே தெரியுது. again like nifty வந்து பாத்தீங்கன்னா ஒரு buying strength, but niftyல பாத்தீங்கன்னா POC க்கு மேல வந்து closing கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு confirmation வந்து clear-ஆ தெரியுது. whereas on bank nifty பாத்தீங்கன்னா POC லயே closing கொடுத்திருக்காங்க. so ரொம்ப evident-ஆ தெரியல, but POC closing is also good. again பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு resistance face ஆகுது. so everywhere we are finding a resistance literally. ஏன்னா POC closingன்றது ஒரு high level of confidence, but again in order to lower level of confidence என்ன அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ ஹை லெவல்ல இருந்து லோ லெவல் வரும்போது we are actually in decision. ஸோ இது வந்து அப்சைடுக்கு வந்து ஹை லெவல்ல இருந்ததுன்னா அது வந்து நம்ம சொல்லலாம். பட் அகெயின் வந்து அவங்க செல்லிங் டேல வச்சு திருப்பியும் ப்ரெஷர் கொடுக்கும்போது அங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகுதுன்றத ரொம்ப எவிடென்ட்டா ப்ரூவ் பண்றாங்க. so coming back to bank nifty பாத்தீங்கன்னா 4 hours time frame, அதாவது weekly time frame வந்து நம்ம பாத்துக்கலாம். so இங்க பாத்தீங்கன்னா weeklyல வந்து like nifty வந்து ஒரு balance state தான் create பண்ணிருக்காங்க. and it's been very clear in bank nifty we do have selling single print. so selling single print இருந்ததுனால bank nifty வந்து மேல போகவே அவங்க விடல. நல்லாவே உங்களுக்கு கிளியரா வீக்லில தெரியுது. போன வாரம், அதாவது போன வாரத்துக்கு prior week பாத்தீங்கன்னா அந்த வீக்ல அவங்க மார்க்கெட்டை வந்து நல்லாவே இறக்கியிருக்காங்க. இறக்குனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செல்லிங் பிரிண்ட் வச்சிருக்காங்க. அண்ட் செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்க்கு கீழே தான் அதுக்கு ப்ரியார் வீக்கோட க்ளோசிங்கும் உங்களுக்கு இருந்திருக்கு. POCயும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டவுன்ல இருந்திருக்கு. பட் வேற திஸ் வீக் என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டா கிரியேட் பண்ணிருக்காங்க. அகெயின் வந்து POCல க்ளோசிங் கொடுத்திருக்காங்க. ஆனா பெர்ஃபெக்ட் ரிஜெக்ஷனா ஒர்க் ஆகுற இடம் பாத்தீங்கன்னா செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிரியேட் பண்ண இடம், அதாவது 50,300. ஸோ இந்த 50,300 இந்த லெவல் அவங்க தாண்டுற வரையுமேங்க 300ல இருந்து 400 இந்த லெவல் அவங்க தாண்டுற வரையுமே அகைன் இங்க எங்க வேணா அவங்க செல்லர்ஸ் இருப்பாங்க, எங்க வேணா பிரைஸை வந்து போக விட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து விஷயம். பிரைஸ் வந்து மேல போகுது அப்படின்றதுனால பேங்க் நிஃப்டி வந்து சஸ்டெயின் ஆகணும்னு கிடையாது. அகைன் பிரைஸ் மேல போய் பிரைஸ் ஸ்டே ஆகணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரிடே கால்ல நான் டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட் வந்து இதுதான். பிரைஸ் whenever goes high don't react,
see price is getting sustained at this level. எந்த ஒரு லெவல்லையும் price sustain ஆகுதா? ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரேட் எடுக்கணும், அந்த ட்ரேட்ல நான் ரொம்ப நேரம் இருக்கணும், அகைன் டார்கெட்க்கு கொண்டு போகணும், அதை மணியா மேட் பண்ணணும். இது இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து இமோஷனலா பிஹேவ் பண்ணாம அதை வந்து கான்செப்சுவலா, அதாவது நம்ம டேட்டாஸ் மூலியமா வந்து அதை வந்து ஃபைன் ஃபேக்ட் பண்றோம். ஸோ அதனால ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிகாஸ் அங்கே செல்லர்ஸ் இருக்காங்க, செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வச்சு ஆக்டிவா இருக்கலாம். இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஒரு 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 எஃபெக்டிவான ஒரு ட்ரேடர்னா ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த பேஸ் வந்து நல்லாவே கிளியரா தெரியுது பாருங்க. நவ் மூவிங் ஆன் டு 30 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ஏன் வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்றது நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. வை? பிகாஸ் இங்க வந்து நம்மளுக்கு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை வச்சு மார்க்கெட்டை நல்லா டவுன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து டவுன் ஆனதுக்கு அப்புறம் இங்கேருந்து அவங்க லிக்விடிட்டி ஃபைன் பண்ணி மார்க்கெட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் நிஃப்டி ஒரு லெவலுக்கு மேல ஏன் அவங்களால வந்து ரைஸ் பண்ண முடியலன்னா பிகாஸ் தே ஃபேஸ் பையிங் எக்ஸாஷன். அதாவது அவங்களுக்கு வந்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க பையர்ஸ். இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைச்சாதான் they will move forward, or else இந்த இடத்துல அவங்க கன்சாலிடேட் ஆவாங்க. இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு எக்ஸாஷன் ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்கு. அண்ட் இட்ஸ் லைக் ஓவர்லாப்பிங்கா இருக்கு. ஓவர்லாப்பிங் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட்ங்க. அந்த ஓவர்லாப்பிங் ஆறதுனாலையும் அவங்க வந்து இந்த எக்ஸாஷன் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. தென் அகைன் பாத்தீங்கன்னா இந்த லெவலை பிரேக் பண்ற வரையும் இட்ஸ் அ லோ கான்ஃபிடன்ஸ் ட்ரேட். ஏன்னா இந்த இடத்த அவங்க வந்து ப்ரைஸ் மேலே போனாலும் அகெயின் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ப்ரைஸ் வந்து வீக்லி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா பிஓசியில் இருக்கு. அகெயின் வந்து இந்த லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத அவங்க வந்து சி பீரியட்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் டேஸ் காட் ரிஜெக்டட் அட் த சேம் லெவல் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் immediate resistance பாத்தீங்கன்னா 50,200. if at all price goes above this POC level 50,000 க்கு மேல, but it's good 50,000 ஓட POC வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்க. end of the day POC மாறல. ஸோ இதுவரையும் அவங்க 49,900 கிட்ட இருந்த பிஓசியை வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா என்ன பண்ணிருக்காங்க, 50,000 கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்க்கு கீப் ஆன் ஷிஃப்டிங் போத் இன் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அதுக்குள்ளதான் ரேஞ்ச் இருக்கு. பட் அகெயின் 50,000 அவங்க சஸ்டெயின் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் லெவல் வில் பி திஸ் 50,200. இந்த லெவல்லயே அவங்க ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்றாங்களா? ஏன்னா லாஸ்ட் 2 days அவங்க ஃபேஸ் பண்ண லெவலும் சரி, அதுக்கு ப்ரியார் டேஸும் அவங்க ஃபேஸ் பண்ண லெவலும் சரி பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த டேஸ்ல அவங்க வந்து திருப்பியும் அந்த லெவல்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்களான்னு நம்ம ரீசெக் பண்ணணும். இன்கேஸ் 50,200 ஆல்சோ broken and the price goes above this level, then this will be the 300ல இருந்து 500 வரையும் அவங்க 400 வரையும் எங்க வேணா ரிஜெக்ட் ஆகலாங்க. பிகாஸ் லாஸ்ட் ஃபியூ டைம்ஸ் அவங்க வந்து 300ல பெர்ஃபெக்ட்டா ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. 50,300 that will be the second level of resistance. And the topmost resistance is 50,400. We also know that selling single print வந்து இந்த லெவல்ல தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. So in order to absorb this level they need obviously the buying pressure. அப்ப இந்த இடத்துக்கு போகும்போது அவங்களோட ப்ரெஷர் வந்து that is responsive buyers வந்து ஆக்டிவா இருக்காங்க and they have very big buying pressure than the responsive sellers at this point. நான் இந்த buyers என்ன பண்ணுவாங்கன்னா price ஆட்டோமேட்டிக்கா தூக்கிட்டு போயிடுவாங்க. So price keep on moving upwards and above 50,400. பட் அகெயின் ப்ரைஸோட சஸ்டெயினபிலிட்டி வந்து ஈச் அண்ட் எவ்ரி லெவல் நான் இங்க ட்ராப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லெவல்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இந்த லெவலும் சஸ்டெயின் ஆகிறதுக்காக அது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க ரீச்சுக்கு அதெல்லாம் நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ப்ரியார் லெவல்ஸ் எல்லாத்துமே சஸ்டெயின் ஆகுதான்னு நீங்க செக் பண்ணிட்டே வரணும். அண்ட் அகெயின் பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டவுன். price fail ஆகுது அப்படின்னா again 49,900 that will be the first level of support for bank nifty. we know that POC creation எல்லாமே வந்து மேட்ச் ஆகுற ஒரு இடம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 49,800 levels, 100 பாயிண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு தெரியும் நல்லாவே ஒரு ப்ரியார் டேல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆன ஒரு இடம் வந்து அகெயின் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 2 days அதுக்கு மேலதான் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 49,700 and 49,600 வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லெவல்னு நம்ம ஏர்லியராகவே பேசியிருக்கோம். ஏன்னா இந்த லெவலுக்கு மேல வந்து க்ளோசிங்கே நடக்காம மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் பிரீச் பண்ணி மேல எடுத்துட்டு போன லெவல் வந்து 49,600. ஸோ அந்த லெவலை வந்து நம்ம நல்லாவே கான்ஃபிடென்ட்டா செக் பண்ணலாம். வெரஸ் இந்த லெவல் வில் பி த டாப் மோஸ்ட் சப்போர்ட் ஆஃப் பேங்க் நிஃப்டி. லைக் அங்க நிஃப்டில வந்து 23,200 மாதிரி இங்க 49,600. ஸோ திஸ் இஸ் த அப்சைட் அண்ட் டவுன் சைட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ வீக்லி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல வந்து நம்மளால பெருசா வந்து டெசிஷன் வந்து எடுக்க முடியாது, பேலன்ஸ்டு ஸ்டேட்டா கிரியேட் ஆயிருக்கு. ஆனா செல்லிங் பிரிண்ட் எல்லாமே மேல இருக்கு, செல்லிங் டெய்லும் நிஃப்டில இருக்கு, செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் வந்து பேங்க் நிஃப்டில இருக்கு.
ஸோ ரெண்டுமே வந்து என்ன குறிக்குதுன்னா ஆக்டிவான செல்லர்ஸ் வந்து இந்த போன வாரம் ஃபுல்லாவே இருந்திருக்காங்க. ஸோ இந்த வாரத்தோட ஆக்ஷன் வந்து அந்த செல்லர்ஸும் செல்லிங் பிரிண்ட்டும் செல்லிங் டெய்லியும் வந்து அப்சர்வ் பண்றாங்களா அப்படின்றது எவ்ரிடே ப்ரைஸை வச்சு தான் நம்மளுக்கு தெரியும், எவ்ரிடே மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வச்சு தான் தெரியும். ஸோ ப்ரைஸ் மேலே போகுது கீழே வருதுன்றதுனால நம்மளோட இமோஷனலாக ரியாக்ட் ஆகாம ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுதா, அந்தந்த லெவல்ஸை பிரேக் பண்ணக்கூடிய பையிங் ப்ரெஷர் அவங்க கிட்ட இருக்கா, இல்லை செல்லிங் ப்ரெஷர் இருக்கா, ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் நல்லா ஒர்க் ஆகுறாங்களா, ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் நல்லா ஒர்க் ஆகுறாங்களா, இது ரெண்டுமே நம்ம பிரித்து பார்த்தோம்னா வில் பி மச் மோர் clear and we take only good trades. And thank you so much for watching. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, so that I'll respond. And thank you so much for your regular feedbacks. கொடுக்குறவங்க எல்லாமே நல்லாவே கொடுத்துட்டு இருக்கீங்க, thank you so much. அண்ட் வந்து ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்க வந்து ஓடிஎஃப் பத்தி எனக்கு ரெகுலரா டவுட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அதனால தான் நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவே அதுக்காக நான் போஸ்ட் பண்ணிட்டேன். யாருக்கெல்லாம் அது ஃப்ரெஷ்ஷா வராங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓடிஎஃப் டவுட்ஸ் இருக்கும், அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ, பிகாஸ் நிறைய பேருக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்னன்றது தெரியாது. இட்ஸ் அ வெரி பிக் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து அவங்களுக்கு தெரியாது, அண்ட் அனலைசிங் பார்ட் எல்லாமே இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ